பிரேஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம பேதுருவை பத்தி தான் பார்க்க போறோம். பேதுரு அப்படின்னு கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வருது? அவர் ஆண்டவரை 3 தடவை பயத்தினால மறுதளிச்சு எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னதுதான் ஞாபகம் வருது இல்லையா? ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுவார். அந்த பிரசங்கத்துல 3000 பீப்புள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆண்டவரை குறிச்சு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. எப்படி இந்த சேஞ்சு? ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற பேதுரு எப்படி தைரியமா ஆண்டவரை குறிச்சு சொல்றாரு? அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அங்கதான் அந்த சீக்ரெட் இருக்கு. அவருக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் கிடைச்ச உடனே அவர் ரொம்ப தைரியமானவராயிருவார். நம்மளோட லைஃப்ல கூட ஹோலி ஸ்பிரிட் நமக்கு வேணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று நெக்ஸ்ட் நீங்க கண்டிப்பா பரிசுத்தாவியை பெற்று கொண்டாதான் இந்த உலகத்துல நமக்கு ஜெயிக்க முடியும். ஸோ யாருக்கா தைரியம் கம்மியா இருக்கா, நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும்.